Hi friends, good morning. இன்னைக்கு டே 2 நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் ஒகேனக்கல் போகிறதுக்கு. ஒகேனக்கல்லில் போயிட்டு ஒகேனக்கல் போய் என்ன பண்ண போகிறோம்? குளிக்க போகிறோம், மீன் சாப்பிட போகிறோம். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது ஒரே காரில் போக போகிறோம். சூப்பர். ஒகேனக்கல் ஜாலி ட்ரிப். இது ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிட்டுறோம். என்னோடது கிளம்பிட்டோம் காலையில் 7:15. அப்படியே ஜம்முன்னு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எங்க பின்னாடி ஒரு ஆள் காணும். செம்ம மிஸ்ட் பாருங்க. செம்ம கிளைமேட். யாருக்கெல்லாம் பசிக்குது? யாருக்கு பசிக்குது? என்ன சத்யா பசிக்குதா? எவ்வளோ பசிக்குது? எவ்வளோ பசின்னு சொல்லு. பங்கு தான் இருக்கு. பெட்ரோலா சாப்பிடுவேன். கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி விட்டுருவோம். ஒகேனக்கல் வந்து இறங்கிட்டோம். ஒகேனக்கல் வந்து இறங்கிட்டோன்னே வந்துட்டோம். கார் பார்க்கிங்கு இடம் கிடைக்கல. காரை பார்க் பண்ணிட்டோம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். எப்படியோ காரை பார்க் பண்ணிட்டோம். காருக்கு இடம் கிடைச்சிது. தண்ணியில் குளிக்க இடம் கிடைக்குமா? கிடைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுறது? உள்ள இருக்கவங்க வெளியே தூக்கிடுவோம். அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு ஏதோ கூப்பிட்டுட்டு இருக்கான். வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆகிட்டான். சொல்லு, நீ என்ன சொன்னாலும் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். சொல்லு. யார்கிட்ட என்னத்தை கேட்க? மீனா? மீன் யார்கிட்ட கேட்கணும்? ஃபோன் பண்ணியாடா யாருக்குடா? இப்போ நம்மளுக்கு இந்த அக்கா மீன் வாங்க கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீன் வாங்கிட்டு சமைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியில் இறங்கணும். ஸோ சத்யா தான் கூட போயிட்டுருக்காரு. ஸோ ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கோம். நாங்கள் பாருங்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரில. லீவு நாளாவே இதுதான். சரி பார்ப்போம். அங்கே பரிசலில் போய் ஏன் சத்யா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா பரிசலில் கொஞ்சம் தூரமாக போய் போகணும். கண்டிப்பாக கூட்டம் பாருங்கள். சரி கூட்டம். இப்போ தான் அந்த ஃபிஷ் கடை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. குவான்டிட்டிலாம் இருக்குது தான், இல்லைன்ட்டு இல்லை. இதோ நம்ம சத்யா இங்கே நிற்கிறாரு. என்ன சத்யா பார்த்தியா? பாறை எடுத்துப்போம்டா. பாறை வறுக்கிறதுக்கு எடுத்துப்போம். 150. பாறை இது கட்டலாம். பாறை எடுப்போம், மில் இல்லாமல் இருக்கும் வறுக்கிறதுக்கு. அது குழம்புக்கு எடுத்துப்போம். 1 கிலோ ரோகு வாங்கியிருக்கோம். 4 கிலோ பாறை வாங்கிட்டோம். இந்த அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அவங்க சமைக்கிற இடத்துக்கு போகிறோம். அக்கா ரைஸோட வேற என்ன? மீன் குழம்பு வேணாம்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. இல்லை வெஜ்ஜில் வேணுமே. மீன் போடாமல் புளி குழம்பு எடுத்துடலாம் இல்லையா? சரி அப்படியே எடுத்துடுங்க. வந்து மீன் கட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். மீன் இங்கே இருக்குது, வெட்டுவாங்க.
4 கிலோ பாறை, 1 கிலோ ரோகு வாங்கி வெட்டி அதை வந்து சமைக்க கொடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்தது வந்து மசாஜுக்கு போயிட்டுருக்கோம். இந்த தம்பி தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் 4 பேர் மசாஜ் பண்ண போகிறோம். ஆயில் மசாஜ், ஒகேனக்கல் ஃபேமஸ் ஆயில் மசாஜ். இங்கே வந்து இந்த கடையில் ஆயிலும் சோப்பு சிக்காக்காயெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். வாங்க மசாஜுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செய்கிறாங்க. ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக விறகடுப்பில் அழகாக செய்கிறாங்க. பார்த்தாலே பசிக்குதே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? மசாஜுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க செய்கிற, நிறைய பேர் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. போகிற பாதை பாருங்க, தண்ணி கூட்டம். ஆஹாஹா, இவ்வளோ கூட்டமா? ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே தான் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். தம்பி தான் பண்ண போகிறாரு. நல்ல ஒரு லொக்கேஷன், ரொம்ப கூட்டம் இல்லை இந்த இடத்துல. இங்கே தான் வச்சு பண்ண போகிறோம். முதல் ஆள் ரெடி ஆகிட்டார், அருண் எல்ராய் மசாஜுக்கு. என்ன அருண், ரெடியா? ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. சொன்ன பேச்சு கேட்பியா கேட்க மாட்டியா? சொன்ன பேச்சு கேட்பியா கேட்க மாட்டியா? அடி அடி, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க போட்டு. வீடு படுக்குறதுனால நாளைக்கு போட வேணாம். போகணும் அப்போ பாடு ஃபீல் தான் பண்ணலாம். அவர் போட்டு தாத்துருமா? அவர் சொல்லுவார். இதுங்க இல்லைங்க, அமுக்குங்க போட்டு. சத்யா, அடுத்தது நம்ம தான், அடுத்தது நம்ம தான். பைல்வான் லெக் பீஸ் எப்படி இருக்கு? அருமையாக தட்டுறாப்ல. வலிக்குன்னு கத்தணும் அவரு. நீங்கள் இது பண்ணாதீங்க, டைட் பண்ணாதீங்க. இழுக்கும் போது வலிக்கும் தெரியுமா? உனக்கு வருவாதுன்னு அப்போ தெரியும். இங்க பாரு பைத்தியம். உங்க எண்ணெய் ஒட்டிடும். எண்ணெய் கொடுங்கல, அதனால சோப்பை கொடுங்க. திரும்பி ஒரு நிமிஷம் அங்கிள், நான் கால் அடிக்க போறேன். ஏய், சும்மா கால் அடிக்கவா? உள்ளுக்கு தான் வாங்க. சரியாம்மா, இங்கே உட்காந்து சரியாம்மா. ஒரு மசாஜ் போட்டதுக்கப்புறம் ஒரு குளியல் தண்ணியில் நல்ல ஜில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. சத்யா மீனோட மீனா திமிங்கிலமாய் மிதந்துட்டுருக்கான். குட்டி குட்டி மீனுக்கு நடுவில் திமிங்கிலோ செஞ்சு போன சோப்பு கிடைச்சிடுச்சு.
ஏய் இங்க வாடா. ஏய் டேய் இங்க வாடா, நம்ம போட்டோ எடுக்கணும்டா. மீன் அது எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் அந்த டேஸ்ட்டுக்கு வரும். எங்க போய் குளிக்கலாம்? எங்க போய் ஃபால்ஸ்லையா? இதே தண்ணி கலந்த தண்ணி தான் அங்கே வந்து விழுவும். இங்க 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 பாருங்க. இங்க பாருங்க பாருங்க. இந்த தண்ணி சாரலோட அப்படியே எடுங்க. வீடியோ போட்டோ ரெண்டுமே ஸ்லோ எடுக்கல. இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாதான். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். நல்லா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே போவோம். இவங்க வந்துட்டோம். இவரு
அங்கெல்லாம் குளிக்கிறாங்க, அருமையாக குளிச்சிருக்கோம். ஆமாம், இதில் இருந்தால் தண்ணி அந்த ஃபால்ஸில் ஊற்றுறதுமே இதுதான். இங்கே பாருங்க, நல்லா ஆழமாக இருக்குது, குளிக்க அருமையாக இருந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம். இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. சாப்பிட போகிறோம். அதில் அப்படி கலக்க மீன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எடுத்துக்காமி அப்படியே. செம்ம செம்ம செம்ம. அது என்னது, ரைஸா? மீன் வறுவல் வந்துருச்சு. மீன் பொரிச்சிட்ருக்காங்க, நிறையா இருக்குது. சமைக்கிற இடம் இங்கே பொரிச்சிட்ருக்காங்க. ரைஸ் வந்துருச்சு, சாப்பிடப்படும் ஜம்முன்னு. இவனுக்கு தான் மீன் வேண்டான்றான். சத்யா மீன் சாப்பிட மாட்டான்டா இன்னைக்கு. மீன் குழம்பு டெக்ஸ்டரே நல்லா இருக்கு. என்ன சத்யா, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? வந்துருச்சு. எப்படி இருக்கு சத்யா மீன் பொரிச்சது? சூப்பர், நல்லாக்கா? சூப்பர், பாருங்க செம்மையாக இருக்குது. மசாலா ஆட்டமாக, மசாலா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அருண் எப்படி இருக்கு? அவனால் எதுவும் சொல்ல முடியாது, வாயில் மீன். இவன் சொல்லுவானா? சொல்லு. வேர்வை கிடைச்சி சாப்பிடும்போது இப்படி வேர்க்குது. குட்டி மீன் சாப்பிட்டியா? இது நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு சொல்லு. மீன் சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர். பாருங்க, காலி ஆயிடுச்சு, இன்னொரு லாட் வரப்போகுது. 4 கிலோ வாங்கியிருக்கோம் பாறை மீன். 4 கிலோ பாறை மீன், 1 கிலோ குழம்புக்கு ரோகு. மண் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் சாப்பிட வந்திருக்காங்க. கிளம்பிட்டோம். நீ சொல்லு, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அத்தனை பேர் சமையல் பண்ணி அத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நல்ல ஒரு சர்வீஸ். மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி வைக்கிறாங்க. இப்படி தான் அவங்க ட்ரெடிஷ்னலாக அரைச்சி இந்த மசாலாலாம் அரைச்சி வைக்கிறாங்க. பக்கத்துலேயே அரைச்சி அப்படியே செஞ்சு கொடுத்துட்றாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து தான் நாங்களும் வந்தோம். இன்றைக்கி நேர்லேயே வந்து பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு. கூட்டம் இல்லாமல் இருந்து தான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இங்கே பயங்கர கூட்டம். அவங்களே சொல்கிறாங்க எப்பவும் இருக்கிறத விட இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி அப்படின்ட்டு.